காந்தி டாக்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, மும்பைல பெரிய பிசினஸ் மேனா இருக்கிற அரவிந்த் சாமி சந்தர்ப்ப சூழ்நிலையால தன்னோட கம்பெனி அண்ட் சொத்தை எல்லாமே இழக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவர் தங்கி இருக்கிற பங்களாவை 2 நாள்ல காலி பண்ணணும் அப்படின்னு கோர்ட் வந்து ஆர்டர் போடுறாங்க. இன்னொரு பக்கம் உடம்பு சரியில்லாத தன்னோட அம்மாவோட இருக்கிற விஜய் சேதுபதி சரியான ஒரு வேலை இல்லாம வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அண்ட் அவரோட வீட்டுக்கு எதிரில் இருக்கிற அதித்தி ராவை லவ் பண்றாரு. ஆனா அதித்தி ராவுக்கு வேறொரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சரியான வேலை இல்லாம சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற விஜய் சேதுபதி பிட் பாக்கெட் அடிச்சு சந்தோஷமா வாழ்ற சித்தார்த் ஜாதவை பாக்குறாரு. இதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வறுமையிலிருந்து மீள்வதற்கும் அதித்தி ராவை கல்யாணம் பண்றதுக்கும் திருடுறது தான் ஒரே வழின்னு முடிவு பண்ற விஜய் சேதுபதி அரவிந்த் சாமி வீட்டுக்குள்ள நுழைகிறாரு. அதே வீட்டுக்குள்ள சித்தார்த் ஜாதவும் போறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதை. காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பணம் வந்து மனிதர்களை எப்படியெல்லாம் தப்பு செய்ய வைக்கிறதுங்கிறத சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் கிஷோர் பாண்டுரங்க். வசனமே இல்லாம படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கான தேவை என்னங்கிறது தான் புரியல. சைலண்ட் மூவி அப்படிங்கிறதால படத்தை முழுக்க முழுக்க ஏஆர் ரஹ்மானோட பின்னணி இசை தான் தாங்கி பிடிச்சிருக்கு. அண்ட் டயலாக்ஸ் இல்லைனாலும் படத்தோட வியாபாரத்துக்காக ஒரு சில சாங்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வசனங்கள் இல்லைனாலும் விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, அதித்தி ராவ், சித்தார்த் ஜாதவ் உள்ளிட்ட எல்லாருமே தங்களோட பயங்கரமான எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் மூலமா காற்றிய ஆடியன்ஸ்க்கு அப்படியே கடத்திருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை மெதுவா நகரக்கூடிய நாடகத்தன்மை கொண்ட ஸ்டோரி டெல்லிங்ல சொல்லியிருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு லைட் த்ரில்லர் மோடுக்கு மாறுது. செகண்ட் ஹாஃபோட பாதியில பெரும்பாலான நிகழ்வுகள் ஒரே வீட்டுக்குள்ள நடக்கிறதால ஒரு பதற்றம் உருவாகுது. சுமார் 2 மணி நேரம் 13 நிமிஷம் ஓடுற இந்த படத்தை ஒரு 10 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மொத்தத்துல காந்தி டாக்ஸ் திரைப்படம் கமர்ஷியல் சினிமா விரும்பிகளுக்கான படம் அல்ல. வித்தியாசமான ஒரு மெட்டா டைப்ல ஸ்டோரி படங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்.